அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 6ஆம் வகுப்பு பழைய புத்தகத்தில் இயல் 1 தான் பார்க்க போகிறோம். பருவம் 1ல் தமிழ் தாத்தா உவேசா. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெசன். ஐயா ஐயா, வெளியில் யாரோ அழைக்கும் குரல் கேட்டு வீட்டிற்குள் இருந்த முதியவர் வாசலுக்கு வந்தார். யாரோ உதவி கேட்டுத்தான் வந்திருப்பார் என நினைத்து வந்தவருக்கு வியப்பு. வாசலில் நின்றவரை பார்த்தால் அவர் பெரிய மனிதராகவும் நல்ல படிப்பாளியாகவும் தெரிந்தார். அவர் முகத்தில் அப்படி ஒரு தெளிவு இருந்தது. என்ன வேண்டும் என்று வீட்டுக்காரர் கேட்டார். தங்கள் வீட்டில் பழைய ஓலைச்சுவடிகள் நிறைய இருப்பதாக கேள்விப்பட்டு வந்தேன். அவற்றில் தமிழ் மொழியின் சிறந்த இலக்கியங்கள் இருக்கலாம். ஓலைச்சுவடியில் உள்ளவற்றை எல்லாம் எழுதி புத்தகமாக அச்சிட்டு வருகிறேன். உங்கள் வீட்டில் உள்ள சுவடிகளை கொடுத்தால் அவற்றை பார்த்து எழுதிவிட்டு திருப்பி தந்து விடுவேன். இந்த உதவியை மறுக்காமல் தாங்கள் செய்தல் வேண்டும் என்று பெரியவர் கூறினார். இதனை கேட்ட வீட்டுக்காரருக்கு சினம் வந்து விட்டது. நாளை ஆடிப்பெருக்கு விடியற்காலையில் ஆற்றில் விடுவதற்காக கொஞ்சம் ஓலைச்சுவடிகள் வைத்திருக்கிறேன். அது உமக்கு பொறுக்கவில்லையா என்று கத்தினார். ஓலைச்சுவடிகளை படிக்க வேண்டுமே தவிர அவற்றை ஏன் ஆற்றில் விட வேண்டும் என்று வந்தவர் கேட்டார். வீட்டுக்காரர் மேலும் சினம் கொண்டார். அஃது உமக்கு தேவையில்லாதது. ஆடிப்பெருக்கு நாளில் சுவடிகளை ஆற்றில் விட்டால் புண்ணியம் என்பது சாத்திரம். அவற்றை எல்லாம் கொடுக்கக்கூடாது என்று கூறி வந்தவரை விரட்டினார். பெரியவர் வீட்டுக்காரரிடம் எவ்வளவோ கெஞ்சி கேட்டும் அவர் ஓலைச்சுவடிகளை தர ஒத்துக்கொள்ளவில்லை. வந்தவரோ அதற்காக மனம் தளரவில்லை. அந்த ஊரை விட்டும் செல்லவில்லை. அந்த வீட்டுக்காரருக்கு தெரியாமல் அன்றிரவு வேறொரு வீட்டு திண்ணையில் படுத்துக்கொண்டார். குளிரும் பனியும் அவரை வாட்டின. விடியற்காலையில் கோழி கூவியதும் அந்த வீட்டுக்காரர் ஓலைச்சுவடிகளுடன் ஆற்றுக்கு செல்வதனை பார்த்தார் அந்த பெரியவர். அவரை பின்தொடர்ந்து மறைந்து மறைந்து சென்று ஒரு புதருக்கு பின்னால் ஒளிந்து கொண்டு நடப்பதனை எல்லாம் பார்த்து கொண்டு இருந்தார். வீட்டுக்காரர் நீராடிய பின் ஓலைச்சுவடிகளை ஆற்றில் விட்டு சென்றார். அவர் விட்டு சென்ற ஓலைச்சுவடிகளை அப்பெரியவர் தேடி எடுத்தார். அவற்றில் இருந்த ஈரத்தை தன் வேட்டியால் துடைத்தார். அங்கேயே சுவடிகளை வாசிக்க தொடங்கினார். அவர் கண்களில் கண்ணீர் பெருகியது. அவர் தேடி தேடி அலைந்த அருந்தமிழ் இலக்கியங்களில் சில அச்சுவடிகளில் இருந்தன. இந்த நிகழ்வு அன்றைய ஈரோடு மாவட்டத்தில் உள்ள கொடுமுடி என்னும் ஊரில் நடைபெற்றது. இந்நிகழ்வு அன்றைய ஈரோடு மாவட்டத்தில் உள்ள கொடுமுடி என்னும் ஊரில் நடைபெற்றது. அந்த பெரியவரே உவே சுவாமிநாதர். அந்த பெரியவரை தான் நம்ம என்ன சொல்கிறோம், உவே சுவாமிநாதர்னு சொல்கிறோம். அந்த காலத்தில் தாளோ எழுதுகோலோ இல்லை. பனை ஓலையை பக்குவப்படுத்தி அதில் எழுத்தாணி கொண்டு எழுதுவர். அவ்வாறு எழுதப்பட்ட ஓலைக்கு ஓலைச்சுவடி என்ற பெயர். அந்த காலத்தில் தாளோ எழுதுகோலோ இல்லை. பனை ஓலையை பக்குவப்படுத்தி அதில் எழுத்தாணி கொண்டு எழுதுவர். அவ்வாறு எழுதப்பட்ட ஓலைக்கு ஓலைச்சுவடி என்ற பெயர். தாள் இல்லாத காலத்தில் எழுதணும் அப்படிங்கிறக்காண்டி பனை ஓலையை பக்குவப்படுத்தி அதில் எழுத்தாணியை வச்சு எழுதியிருக்காங்க. அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஓலைச்சுவடி அப்படின்னு சொல்கிறோம். அக்காலத்தில் இலக்கியங்களும் இலக்கணங்களும் ஓலைச்சுவடிகளில் தான் எழுதப்பட்டன. ஆணியால் ஓலையில் எழுதும்போது ஓலை கிளியாமல் எழுதுதல் வேண்டும். அதனால் ஓலைச்சுவடியில் எழுத்துக்களில் புள்ளிகள் இருக்காது. ஒற்றை கொம்பு இரட்டை கொம்பு வேறுபாடு இருக்காது. பேரன் என்பதனை பெறன என வாசிக்கலாம். பேரன எனவும் வாசிக்கலாம். முன்னும் பின்னும் உள்ள வரிகளை வைத்து பொருள் கொள்ளுதல் வேண்டும். பிழை இல்லாமல் எழுத வேண்டும் என்பதற்காக உவேசாவால் வெவ்வேறு சுவடிகளை வைத்து பலமுறை ஒப்பிட்டு பார்த்த பின்னரே அவற்றை அச்சுக்கு அனுப்பினார். அவ்வாறு எழுதப்பட்ட சுவடிகளை வாசித்து நமக்காக தாளில் எழுதி அச்சிட்டு புத்தகமாக வழங்கினார் உவே சுவாமிநாதர். பிழை இல்லாமல் எழுத வேண்டும் என்பதற்காக உவேசா வெவ்வேறு சுவடிகளை வைத்து பலமுறை ஒப்பிட்டு பார்த்த பின்னரே அவற்றை அச்சுக்கு அனுப்பினார். அவ்வாறு எழுதப்பட்ட சுவடிகளை வாசித்து நமக்காக தாளில் எழுதி
அச்சிட்டு புத்தகமாக வழங்கினார் உவே சுவாமிநாதர். நாம் அவ்விலக்கியங்களை படிப்பதற்காக அவர் ஓய்வின்றி உழைத்தார். அதனால் அவரை தமிழ் தாத்தா உவேசா என்று அன்போடும் உரிமையோடும் நாம் அழைக்கிறோம். குறிஞ்சிப்பாட்டும் என்னும் சுவடியை அச்சில் பதிப்பிப்பதற்காக எழுதி கொண்டிருந்தார். அச்சுவடியில் 99 வகையான பூக்களின் பெயர்கள் இருந்தன. அவற்றுள் 96 பூக்களுடைய பெயர்கள் மட்டுமே தெளிவாக இருந்தன. 3 பூக்களின் பெயர்கள் தெளிவாக இல்லை. ஆனால் 3 தானே என்று அவர் விட்டுவிடவில்லை. அந்த பூக்களின் பெயர்கள் தெளிவாக உள்ள சுவடி யாரிடமாவது இருக்காதா என்று மறுபடியும் ஊராக வீடு வீடாக தேடி சென்றார். குறிஞ்சிப்பாட்டு 10 பாட்டு நூல்களுள் ஒன்று. இதன் ஆசிரியர் கபிலர். பல மாதங்கள் கழித்து அவர் தேடிய பூக்களின் பெயர்கள் உள்ள சுவடி ஒன்று கிடைத்தது. அதன் பிறகே அந்நூலை அச்சுக்கு கொடுத்தார். எதனையும் அரைக்குறையாக செய்ய விரும்பாத சுறுசுறுப்பான அந்த தாத்தா தம் வாழ்நாள் முழுவதும் ஓய்வில்லாமல் பதிப்பு பணியினை மேற்கொண்டார். அவர் பிறந்த ஊர் திருவாரூர் மாவட்டம். திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள உத்தமதானபுரம். அவருடைய இயற்பெயர் வேங்கட சுப்ரதினம். அவருடைய ஆசிரியர் பெயர் மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார். அவருடைய ஆசிரியர் அவருக்கு வைத்த பெயர் சாமிநாதன். அதனால் அவரை உத்தமதானபுரம் வேங்கட சுப்புவின் மகனார் சாமிநாதன் என்பதன் சுருக்கமாகவே உவேசா என்று அழைக்கப்பட்டார். 19/2/1855 பிறந்த அவர் 28/4/1942 அன்று இயற்கை எய்தினார். தம் வாழ்க்கை வரலாற்றை ஆனந்த விகடன் இதழில் தொடராக எழுதினார். அஃது என் சரிதம் என்னும் பெயரில் நூலாக வெளிவந்துள்ளது. தம் வாழ்க்கை வரலாற்றை ஆனந்த விகடன் என்னும் நூலில் தொடராக எழுதினார். அஃது என் சரிதம் என்னும் பெயரில் நூலாக வெளிவந்துள்ளது. அவர் தொடங்கிய தமிழ் பணி இன்னும் முழுமையடையவில்லை. அவருடைய பேரப்பிள்ளைகளான நாமும் அப்பணியை தொடர்வோம். சிறப்பு குறிப்புகள். உவேசா அவர்களின் பெயரால் 1942 டாக்டர் உவேசா நூல் நிலையம் இன்றும் சென்னையில் உள்ள பெசன்ட் நகரில் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. உவேசா அவர்களின் தமிழ் பணிகளை வெளிநாட்டு அறிஞர்களான ஜியு போப், சூலியல் வின்சோன் ஆகியோர் பெரிதும் பாராட்டியுள்ளனர். நடுவண் அரசு உவேசா அவர்களின் தமிழ் தொண்டினை பெருமைப்படுத்தும் வகையில் 2006 அஞ்சல் தலை வெளியிட்டு சிறப்பித்துள்ளது. நடுவண் அரசு உவேசா அவர்களின் தமிழ் தொண்டை பெருமைப்படுத்தும் வகையில் 2006 அஞ்சல் தலை வெளியிட்டு சிறப்பித்துள்ளது. உவேசா அவர்களின் தமிழ் பணிகளை வெளிநாட்டு அறிஞர் ஜியு போப், சூலியல் வின்சோன் ஆகியோர் பெரிதும் பாராட்டியுள்ளனர். உவேசா அவர்களின் தமிழ் பணியினை ஜியு போப், சூலியல் வின்சோன் ஆகியோர் பெரிதும் பாராட்டியுள்ளனர். ஜியு போப், சூலியல் வின்சோன் ஆகியோர் பெரிதும் பாராட்டியுள்ளனர். உவேசா அவர்களின் பெயரால் 1942 நிறுவப்பட்ட டாக்டர் உவேசா நூல் நிலையம் இன்றும் சென்னையில் உள்ள பெசன்ட் நகரில் தொடர்ந்து இயங்கி வருகிறது. 1942 நிறுவப்பட்ட டாக்டர் உவேசா நூல் நிலையம் இன்றும் பெசன்ட் நகரில் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. ஸோ இதோட இந்த லெசன் முடியுது. பிக்சர்ஸில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். உவேசா பதிப்பித்த நூல்கள் 8 தொகை 8 நூல்கள், 10 பாட்டு 10 நூல்கள், சீவக சிந்தாமணி 1, சிலப்பதிகாரம் 1, மணிமேகலை 1, புராணங்கள் 12, உலா 9, கோவை 6, தூது 6, வெண்பா நூல்கள் 13, அந்தாதி நூல்கள் 3, பரணி நூல்கள் 2, மும்மணி கோவை 2, இரட்டை மணிமாலை 2, பிரபந்தங்கள் பிற பிரபந்தங்கள் 4. ஸோ உவேசா நினைவு இல்லம் உத்தமதானபுரம். உவேசா நினைவு இல்லம் உத்தமதானபுரம். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஓலை சுவடிகள் பாதுகாக்கப்படும் சில இடங்கள்: கீழ்த்திசை சுவடிகள் நூலகம் சென்னை, உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் சென்னை, அரசு ஆவண காப்பகம் சென்னை, சரஸ்வதி நூலகம் தஞ்சாவூர். கீழ்த்திசை சுவடிகள் நூலகம் சென்னை, உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் சென்னை, அரசு ஆவண காப்பகம் சென்னை, சரஸ்வதி நூலகம் தஞ்சாவூர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
குறிஞ்சிப்பாட்டு அப்படிங்கிற நூலில் பதிப்பிக்கிறக்காண்டி தான் அவர் 99 வகையான பூக்களுடைய பெயர் இருந்துச்சு. ஆனால் அதில் 3 பூக்கள் அவருக்கு கிடைக்காததுனால அவர் பிற சுவடிகளை தேடி அலைஞ்சிருக்காரு. உவேசா பதிப்பித்த மணிமேகலை ஓலை சுவடியின் ஒரு ஏடு. ஸோ மணிமேகலை ஓலை சுவடி அவர் தான் பதிப்பிச்சிருக்காரு, அதோட ஒரு ஏடு. ஸோ இதில் எழுதப்பட்டிருக்கதை அப்படியே பேப்பரில் எழுதி அதை பிரிண்ட் பண்ணி நமக்கு இன்றைக்கி கிடைக்கிறபடியாக செஞ்சுருக்காரு. ஸோ அவரை நினச்சோன்னா இப்போ வரையும் வியப்பு தான் தோணுது. தமிழ் தாத்தா உவேசா. ஆடிப்பெருக்கு நாள் அன்னைக்கு விடியற்காலையில் ஆற்றில் ஓலை சுவடியை விட்டோம் அப்படின்னா அது சாஸ்திரப்படி புண்ணியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூட நம்பிக்கை வச்சுருந்துருக்காங்க. உவேசா பதிப்பித்த மணிமேகலை ஓலைச்சுவடியின் ஒரு ஏடு. ஸோ மணிமேகலை பதிப்பித்தவர் யார்? உவேசா. ஈரோடு மாவட்டத்தில் கொடுமுடி அப்படிங்கிற ஊரில் தான் இந்த சம்பவம் நடக்கு. ஸோ அந்த வீட்டுக்காரர் பின்னாடியே போயிட்டு இவர் அந்த சுவடி எல்லாத்தையும் என்ன பண்ணிடுறாரு, ஆற்றுல விட்டதை கலெக்ட் பண்ணி எடுத்துடுறாரு. ஸோ அந்த பெரியவர் தான் யாருன்னா உவே சுவாமிநாதன். அந்த காலத்தில் தாளோ எழுதுகோலோ இல்லை. பனை ஓலையை பக்குவப்படுத்தி அதில் எழுத்தாணி கொண்டு எழுதுவர். அவ்வாறு எழுதப்பட்ட ஓலைக்கு தான் ஓலைச்சுவடி அப்படின்னு பேர் வச்சாங்க. ஸோ இலக்கியங்கள் ஓலை சுவடிகளில் தான் எழுதப்பட்டன. ஆணியால் ஓலையில் எழுதும்போது ஓலை கிளியாமல் எழுதணும். ஸோ அதனால் ஓலைச்சுவடிகளில் எழுத்து புள்ளி எதுவுமே இருக்காது. ஒற்றைக்கொம்பு இரட்டைக்கொம்பு வேறுபாடு இருக்காது. பேரன் என்பதனை பெறன என வாசிக்கலாம், பேரன என்றும் வாசிக்கலாம். முன்னும் பின்னும் உள்ள வரிகளை வைத்து பொருள் கொள்ளுதல் வேண்டும். குறிஞ்சிப்பாட்டு என்னும் சுவடியை அச்சில் பதிப்பதற்காக எழுதி கொண்டிருந்தார். அச்சுவடியில் 99 வகையான பூக்களின் பெயர்கள் இருந்துச்சு. ஸோ அதில் அவருக்கு 96 பூக்களுடைய பெயர்கள் தான் கிடச்சிருந்துச்சு. ஸோ உவேசா 3 தானே மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுறாமல் அதையும் தேடி கண்டுபிடிச்சி எடுத்து நமக்காண்டி பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவர் பிறந்த ஊர் திருவாரூர் மாவட்டம் உத்தமதானபுரம். அவருடைய இயற்பெயர் வேங்கட ரத்தினம். அவருடைய ஆசிரியரின் பெயர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். அவருக்கு பெயர் வச்சதே சுவாமிநாதன் பேர் வச்சது யார் தான்? மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் தான். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ பிறந்த ஊர் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள உத்தமதானபுரம். அவருடைய இயற்பெயர் வேங்கட ரத்தினம். அவருடைய ஆசிரியருடைய பெயர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம். அவருக்கு ஆசிரியர் வைத்த பெயர் தான் சுவாமிநாதன். அதனால் உத்தமதானபுரம் வேங்கட சுப்புவின் மகன் சுவாமிநாதன் என்று சுருக்கமாக உவேசா அப்படின்னு அழைக்கப்பட்டார். 19/2/1855 ஆண்டு பிறந்த அவர் 28/4/1942 ஆண்டு இயற்கை எழுதியிருக்காரு. 1942 ஆண்டு. அவருடைய வாழ்க்கை வரலாற்று ஆனந்த விகடன் அப்படிங்கிற நூலில் தொடராக வெளிவந்திருக்கு. ஸோ அது என் சரிதம் அப்படிங்கிற புது புக்காகவும் அவர் போட்டிருக்காரு. ஸோ ஒரு 3 முக்கியமான பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. உவேசா அவர்களின் பெயரால் 1942 ஆண்டு நிறுவப்பட்ட டாக்டர் உவேசா நூல் நிலையம் இன்றும் சென்னையில் உள்ள பெசன்ட் நகரில் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. உவேசா அவர்களின் தமிழ் பணி வெளிநாட்டு அறிஞர்களான ஜியு போப், சூலியல் வின்சோன் ஆகியோர் பெரிதும் பாராட்டியுள்ளனர். நடுவண் அரசு உவேசா அவர்களின் தமிழ் தொண்டினை பெருமைப்படுத்தும் வகையில் 2006 ஆண்டு அஞ்சல் தலையினை வெளியிட்டு சிறப்பித்துள்ளது. நடுவண் அரசு 2006 ஆண்டு வெளியிட்ட சிறப்பு அஞ்சல் தலை.
ஓலைச்சுவடிகளை தேடி வந்த பெரியவர் உவேசா. உவேசாவின் வாழ்க்கை வரலாற்று நூலின் பெயர் என் சரிதம். உவேசா தம் வாழ்நாள் முழுவதும் ஓய்வில்லாமல் டேஸ் பணியை மேற்கொண்டார். பதிப்பு பணியினை மேற்கொண்டார். உவேசா பிறந்த ஊர் உத்தமதானபுரம். உவே சுவாமிநாதர் அவர்களை நாம் டேஸ் என அன்போடும் உரிமையோடும் அழைக்கிறோம். தமிழ் தாத்தா என அன்போடும் உரிமையோடும் அழைக்கிறோம். ஸோ இதோட இந்த லெசன் முடியுது. 8 தொகை 8, 10 பாட்டு 10, சீவக சிந்தாமணி 1, சிலப்பதிகாரம் 1, மணிமேகலை 1, புராணங்கள் 12, உலா 9, கோவை 6, தூது 6, வெண்பா நூல்கள் 13, அந்தாதி 3, பரணி 2, மும்மணி கோவை 2, இரட்டை மணிமாலை 2, பிற பிரபந்தங்கள் 4 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கீழ்த்திசை சுவடிகள் நூலகம் சென்னை, அரசு ஆவண காப்பகம் சென்னை, உலகத் தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் சென்னை, சரஸ்வதி நூலகம் தஞ்சாவூர், இதெல்லாமே நூலகங்களுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்காங்க. அங்கே ஓலை சுவடிகள் பாதுகாக்கப்படுகிறது.